Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, நான் வந்து பேபிக்கு வந்து டைப்பர் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு தான் வந்து டெலிவரி ஆச்சு. அது என்ன டைப்பர், என்ன சைஸு, அதுக்கான ரிவ்யூ அதை தான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்க டைப்பர் வந்து லிட்டில் ஏஞ்சல்ஸ் தான். பாருங்க, லிட்டில் ஏஞ்சல்ஸ் தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பேபிக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய டைப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மொக்கோ பேண்ட்ஸு, ஹக்கீஸு, அப்புறமா பம்பி பேண்ட்ஸுன்னு சொல்லிட்டு, அப்புறமா லிட்டில் ஏஞ்சல்ஸ் வந்து இப்போ நான் ரெண்டாவது டைம் வந்து நான் வந்து வாங்குறேன். எதில் நான் புக் பண்ணேன் அப்படின்னா அமேசானில் தான் புக் பண்ணேன். எப்பயுமே நான் வந்து பேபிக்கு டைப்பர் புக் பண்ணுறேன் அப்படின்னா அமேசான் தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ப்ராடக்ட் வந்து நல்லாவே இருக்கும். லிட்டில் ஏஞ்சல்ஸ் வந்து பர்டிகுலராக இப்போ ஏன் புக் பண்ணேன் அப்படின்னா ஆஃபர் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு அமேசானில். ஸோ அதனால தான் வந்து புக் பண்ணேன். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது எல்லாமே அவளுக்கு வந்து எந்த ரேஷஸுமே வந்தது கிடையாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். போட்டுட்டு ஃபுல்லாலாம் விட மாட்டேன். 4 hours ஒன்ஸு 5 hours ஒன்ஸு கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுவேன். அது வந்து நிரம்பினாலும் சரி நிரம்பினாலும் சரி கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். அப்போ தான் வந்து ரேஷஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. இது எப்பயுமே டைப்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது பேபிஸை வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். சிலர்லாம் வந்து அப்படியே விட்டுடுவாங்க. ஸோ அது யூரின் வந்து ஊற என்ன ஆகும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரேஷஸ் வர சான்சஸ் இருக்குது. எப்பயுமே நம்ம போட்டுட்டு அவங்கள நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு 4 to 5 hours சேஞ்ச் பண்ணுறது நல்லது. நைட்டில் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நைட்டில் வந்து அவங்களுக்கு லீக் ஆகுது அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். எப்படி நான் வாங்கியிருக்கேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பாருங்க, இப்படி தான் எனக்கு வந்து அமேசான்லேருந்து ஃபுல் பேக்கடாக வந்து பேக் பண்ணி வந்திருக்கு. இதோடைய எம்ஆர்பி ரேட் வந்து 1498, ஆல்மோஸ்ட் வந்து 1500 ருபீஸு. இது வந்து ஃபுல் பேக்கடாக இப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்கங்க. இதில் வந்து எம் சைஸ் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். என் பேபிக்கு வந்து எம் சைஸ் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் மொத்தமாக 112 டைப்பர்ஸ் இருக்குது. பாருங்க, இதில் வந்து மொத்தமாக 2 பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பேக்கெட்லேயுமே வந்து 56 இருக்குது. பாருங்கள், 56 இருக்குது. ஸோ 56 + 56 112, மொத்தமாக 112 பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லிட்டில் ஏஞ்சல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பர் சாஃப்ட் காட்டன் தான். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இது 2வது டைம் ஆர்டர் போட்டிருக்கேன். என் பேபிக்கு வந்து எந்த ரேஷஸுமே வந்ததும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஃபீல் பண்ணுவான் இதை நம்ம போடும்போது. நான் ஒரு பேட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, இது வந்து ஃப்ரண்ட் சைஸ். ஆக்சுவலாக ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேக் சைஸ் வந்து இப்படி இருக்கும். ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தாங்க. இது நல்லாவே இருக்கும், நல்லா யூஸ் பண்ணலாம். நம்ம பேபிஸ்க்கு வந்து நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு டைப்பர் தான் இது. ஏன்னா நான் யூஸ் பண்ணதுனால நான் வந்து சொல்கிறேன், பேபிக்கு வந்து எந்த ஒரு ரேஷஸும் வராது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது எல்லா டைப்பர்ஸுமே. இன்னொன்று வந்து என்னென்னா, பேபிஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக வியர் பண்ணலாம். பேண்ட்டுன்றதுனால ஈஸியாக வியர் பண்ணலாம். பேபிக்கு வந்து எம் சைஸ்ன்றதுனால கரெக்டாக இருக்கு என் பேபிக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ உங்கள் பேபி கேஜஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் வந்து அமேசானில் இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால இதோட ப்ரைஸ் இப்போ எவ்வளோ அப்படின்னா, ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் 1500க்குள்ளே இருக்க இந்த டைப்பர் வந்து இப்போ ஆஃபரில் நான் புக் பண்ணதுனால 827 ருபீஸ் தான். ஸோ 112 டைப்பர் வந்து 827 ருபீஸு ரொம்பவே வர்த்து தான். இன்னொன்று என்னென்னா வந்து இந்த காஸ்ட்டுக்கு வந்து இந்த டைப்பர் வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் கடையில் போய் வாங்கும் போது 1500 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. ஆனால் அமேசானில் வந்து நம்ம 827 கொடுத்தா மட்டும் போதும், நல்லாவே உழைக்கும். என் பேபிக்கு வந்து ஆல்மோஸ்ட் இதை வந்து நான் வந்து 3 months வரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். வெளியில் எங்கேயாவது போகும்போது யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ்ஸு
நைட்டு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறது இந்த டைப்பர் தான். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணிப்பேன். நைட் மட்டும்தான் நான் வந்து இந்த டைப்பர்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ அவளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒன்று தான் தேவைப்படும். மேக்ஸிமம் லீக்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நைட்டு வந்து 2 வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் அவள் வளர்ந்துட்டு இருக்கிறதுனால வந்து எனக்கு 1 தான் தேவைப்படுது, எப்பயாவது தான் 2 தேவைப்படுது. ஸோ எனக்கு மேக்ஸிமம் இந்த 112 டைப்பர் வந்து நைட் யூஸுக்கு வந்து ஒரு 3 மந்த் வந்து யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, வெளியில் எங்கேயாவது போகும்போது நான் யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் வந்து வெளியில் வாங்கும் போது கடையில் மேக்ஸிமம் இப்போ ஒரு டைப்பரோட விலையே வந்து 10 ரூபா 12 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு எது நீங்கள் வாங்கினாலுமே. ஆனால் என்னுடைய சஜஷன் நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் அப்பப்போ வாங்காமல் இந்த மாதிரி பண்டுலாம் வாங்கி வச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி பண்டுலாம் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய நாள் உழைக்கும். நான் இப்போ 3 மந்த்ஸுக்கு வந்து கடை பக்கமே போக மாட்டேன். ஏன்னா எனக்கு 3 மந்த்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நிறைய நாள் வந்து யூஸும் பண்ணலாம், அடிக்கடிக்கு நம்ம போயிட்டு வாங்கவும் தேவையில்லை. இதுவே நீங்கள் ஒரு பேக்கெட்டாக 2 பேக்கெட்டாக வாங்கும்போது அப்பப்போ நீங்கள் கடைக்கு போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட சஜஷன் நான் என்ன சொல்வேன்னா, இந்த மாதிரி பண்டுலாம் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு காஸ்ட்டும் வந்து மிச்சமாகும். இன்னொன்று, அடிக்கடிக்கு நீங்கள் போய் வாங்கவும் தேவையில்ல. நல்ல வர்த்தான ஒரு டைப்பர் தான். ஸோ இது என்னோட சஜஷன், என்னோட ரிவ்யூமே இதுதான். நான் இன்னொன்று, அமேசானில் நீங்கள் புக் பண்ணும் போது ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கும்போது புக் பண்ணும் போது உங்களுக்கு காஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே மிச்சமாகுங்க. இதுதான் என்னோட ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பேபி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாருமே லைக் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய், டேக் கேர்.